இந்த பப்பி எப்படி 1 மந்த்தில் எப்படி சரியாச்சுன்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்படி தான் இது வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்க்யூ பண்ணப்போ இந்த கால் ஃபுல்லாக நாய் கடிச்சு போட்டு பஸ் வச்சுருந்துச்சு. ஹீமோக்ளோபின் 3.8 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அனிமிக்காக இருந்ததுனால எங்கள் டோரா கிட்டேருந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம். அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அதுக்கிட்டேருந்து பிளட் எடுத்து இந்த பப்பிக்கு ஏற்றினோம். 3 வச்சுட்டுலாம் இந்த அவ்வளோ ஊண்டெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியாது. துறக்க துறக்க பஸ்ஸு கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வயிறுக்குள்ளேருந்து 2 காலுக்குள்ளாரையும் அவ்வளோ காயம். காஸ் பீஸை அந்த காட்டனை மருந்தில் டிப் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க டெய்லி. மறுபடியும் அடுத்த நாள் அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுவாங்க. அவ்வளோ பெயினில் அது கத்தும். எப்படி போடுறாங்க பாருங்கள். முதுகு பக்கம் உள் பக்கம்லாம் அழுகி போன காயம். இது வந்து இன்றைக்கி நல்லா இருக்குன்னா அது சும்மா இல்லை. அவ்வளோ வலி வேதனையை தாங்கி இருக்குது. இப்படி தான் டெய்லி வெளியில் எடுப்பாங்க. 1 மாதம் அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வலியை தாங்கி எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு 2000 ருபீஸ் உள்ள ஒரு டேப்லெட்டு. இந்த டேப்லெட் தான் போட்டோம். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கே அதுக்கு வந்து 14,000 ரூபாய் செலவு பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த்து தான் இந்த மாதிரி ஆச்சு. இதுக்கு வர்றதுக்கு இன்னும் பயங்கர எக்ஸ்பென்சஸ் ஆச்சு.